ஹே கைஸ், ஹலோ மக்களே. இன்னைக்கு சாம்பார் சாதம் வெங்காயம் எதுவும் இல்லாமல் பிளெயினாக நோ ஆனியன் நோ கார்லிக் பிளேலிஸ்ட்டில் இதை நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. 1.25 அரிசி, 3/4 துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது 5 நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை ஊற போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க புளி தண்ணியை. ஒரு குக்கரில் இந்த அரிசி பருப்பை போட்டுட்டு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 4 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக அது குழஞ்சி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், வாழைக்காய் மீந்து இருந்தது, அதை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா போட்டுன்ட்டு 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வெந்தோன்னா புளி தண்ணியை விட்டுக்கோங்க. புளி தண்ணியை விட்டுன்றதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாம் வெந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பை குழஞ்சதை நல்லா மசிட்டு இதை அதை தலையில் கொட்டிட்டால் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. நெய்யை விட்டு சுட சுட சாப்பிடுங்க.